மனிதா, எங்கே உன் மனிதநேயம்? அல்லாஹு தஆலா பலதரப்பட்ட உயிரினங்களை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான். அதற்கு ஒரு சில உயிரினங்களுக்கு அல்லாஹு தஆலா 2 அறிவை கொடுத்திருக்கிறான். ஒரு சில உயிரினங்களுக்கு அல்லாஹு தஆலா 3 அறிவை கொடுத்திருக்கிறான். இப்படி மனிதனை தவிர மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹு தஆலா 5 அறிவை தான் கொடுத்திருக்கிறான். ஆனால் மனிதருக்கு மட்டும் அல்லாஹு தஆலா 6வது அறிவான பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். காரணம், இது நல்லது இது தீமை என்று அவன் அறிந்ததை செய்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த 6வது அறிவை கொடுத்திருக்கிறான். அதை நாம் புரிந்து வாழ வேண்டும். இதன் காரணமாக நாம் மனிதநேயத்தோடு இருக்க வேண்டும். மனிதநேயம் என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்வது இப்படி நிறைய இது இருக்கின்றது. இஸ்லாம் மார்க்கம் கூறுகிறது, மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழுங்கள், மனித நேயத்தோடு இருங்கள் என்று இஸ்லாம் கூறுகின்றது. எவ்வளவுதான் நமக்கு விரோதியாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம உதவி செய்யணும்னு தோணும். இப்போது எவ்வளோதான் ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருந்தாலும் நமக்குள்ள ஒரு மனசில் ஒரு இது வரும், என்ன வரும், இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எண்ணும்போது அதான் மனிதநேயம். ஒரு சம்பவத்தை எடுத்துக்கலாம். ஐரோப்பாவில் ஒரு விஞ்ஞானி ஒரு கதை எழுதுகிறாரு. எப்படின்னா, பல விஞ்ஞானிகள்லாம் செய்கிறாங்க, இறைவன்கிட்ட போகிறாங்க. இறைவன்கிட்ட போனோடனே இறைவன்கிட்ட சொல்கிறாங்க, இறைவா, நீ படைச்சிருக்க அந்த மனிதனை விட நாங்கள் செஞ்ச அந்த ரோபோட் தான் பெருசு அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட சொன்ன உடனே இறைவன் சொல்லுவோம், அப்படியா, சரி உங்களுடைய அந்த ரோபோட்டுகளை கூட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க அந்த ரோபோட்டை கூப்பிட்றாங்க. இந்த ரோபோட்டில் வந்தோடனே அப்போ அந்த இறைவன் சொல்கிறான், உங்களுடைய ரோபோட்டுக்கும் நான் படைச்சிருந்த மனிதன் படைப்புக்கும் ஒரு சின்ன போட்டி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி இரண்டு நபருக்கும் ஒரு போட்டி வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரோபோட்டுங்களை ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி ஓட சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த எல்லா ரோபோட்டுகளும் ஓடுறாங்க. எல்லா ரோபோட்டு வேகமாக ஓடி போகும்போது ஒரு ரோபோட் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து மற்ற ரோபோட்லாம் போய் அங்கே போய் சேர்ந்துருச்சு. பார்த்தியா, வேகம் அப்படி பார்த்தியா போய் சேர்ந்துருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி முன்னெல்லாம் சொன்ன உடனே இறைவன் மனிதனை கூப்பிடும். மனிதர்களை கூப்பிட்டு நீங்கள் ஓடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதே போல் அந்த மனிதர்களும் ஓடும்போது ஒரு மனிதர் கீழே விழுகின்றார். அந்த மனிதரை மற்ற நபர்கள்லாம் பிடிச்சி தூக்கி அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களையும் கூட கூப்பிட்டு ஓடி போகிறாங்க. போய் என்ன செய்கிறாங்க, அவங்க எல்லையே சொல்கிறாங்க. இப்போ இறைவன் சொல்கிறான், நீ படைத்த அந்த ரோபோட்டுங்களுக்கு உணர்வுன்னு கிடையாது. எவ்வளோ பெரிய பொருளாக அதை சொல்ல தூக்கிறோம். ஆனால் என்னுடைய மனித படைப்புங்கிறதுக்கு மனித நேயம் இருக்குது. மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் ஒரு எண்ணம் அதுக்கு இருக்குது. அதனால் என்ன செய்வாங்க, மனிதன் என்ற பெயரில் தான் மனிதநேயம் எதற்காரணம் வந்து என்றால் மனிதனால் தான் மனிதநேயம் என்று வந்தது. அடுத்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்கும் போதெல்லாம் இடியூராக இருப்பான் அபூஜஹல். அப்படிப்பட்ட அபூஜஹலுக்கு ஒரு நாள் நோய் வந்து வீட்டில் இருக்கான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் நோய்வினையில் இருந்தாலும் அவர்கள் நலம் விசாரிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம் அது. அதே போன்று அபூஜஹலுக்கு தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்துவிட்டால் அவர்கள் நலம் விசாரிக்க வருவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். அதே போன்று பெருமானார் அவர்களும் அபூஜஹலை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். அபூஜஹல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பாகவே அவர் வரக்கூடிய அந்த அபூஜஹலுக்கு வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு குழியை தோண்டி வச்சிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் குழிக்குள் விழுவல் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அவனுடைய ஆசை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹலை பார்க்க வரும் பொழுது அபூஜஹல் கட்டிலில் படுத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்த உடனே தன்னை மறந்து எந்திரிச்சு நடந்து வரான். அவனை அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அவனே நடந்து வந்து யாருக்காவது அந்த குழியை தோண்டி வச்சிருந்தானோ அதே குழியில் அவன் விழுந்துட்டான். விழுந்தோடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே செல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து விட்டது, எனக்காக தான் அந்த குழியை தோன்றிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சு விட்டது. அப்படி இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மேல் இந்த துண்டை தூக்கி கொடுத்து அபூஜஹலை வெளியேற்றினாங்க. எதன் காரணமாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் அவன் உள்ளே கடவுள்னு சொல்லி போயிருப்பாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை உதவி செய்யக்கூடிய அந்த மனித நேயத்தின் காரணமாகத்தான் அபூஜஹல் அந்த இடத்துல நினைச்சாங்க, காப்பாற்றினாங்க. அதனால் நம்மளும் அதிகமாக மனித நேயத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான். இன்னும் அடுத்த சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம்.
முஹாஜிரின்களும் முஹாஜிர் சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்சாரி சஹாபாக்கள் இடத்திலே, முஹாஜிரின் சஹாபாக்களை உங்களுடைய தோழர் போல பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுடைய சகோதரர் போல பார்த்துக்கோங்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி சஹாபாக்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் எப்படி உதவினார்கள் தெரியுமா? அவர்களிடம் இருக்கக்கூடிய நிலத்தை அவர்களுக்கு எழுதி வைத்தார்கள். தன்னிடம் இருக்கக்கூடிய மனைவிகள் அதிகமாக இருந்தால் அதில் ஒரு மனைவிக்கு தலாக்கு விட்டு அவர்கள் கட்டி வைத்தார்கள். இப்படி அன்சாரி சஹாபாக்கள் அதிகமாக அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள். அன்சாரி சஹாபாக்கள் என்று எதற்காக பெயர் வைத்தது என்றால், அன்சாரி என்றால் உதவி செய்யக்கூடிய என்ற அர்த்தம். ஒரு தடவை அதே மாதிரி உதவி செய்திருக்கும்போது ஹைபர் போர் வருகிறது. ஹைபர் போர் வரும்போது இப்பொழுது ஹைபரில் கிடைச்ச அந்த போரில் வெற்றி பெற்று அங்கே கிடைச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்களுக்கு அதிகமாக பங்கு வச்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் அன்சாரி சஹாபாக்களுக்கு ஏதோ கம்மியாக கொடுத்த உடனே அதில் ஒரு சஹாபி தயக்கத்தோடு கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், முஹாஜிர்கள் இந்த ஊருக்கு வந்த உடனே நாங்கள் தான் அவங்களுக்கு உதவணும், நாங்கள் தான் அவங்களுக்கு நிலத்தை கொடுத்தோம், அவங்களுக்கு என்ன செஞ்சோம், ஒரு நண்பர் போல் நாங்கள் உதவி செஞ்சோம், ஆனால் எங்களை விட நீங்கள் அவங்களுக்கு அதிகமாக தெரியுங்களே யாரை சொல்ல அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொன்னாங்க, அவர்களுக்கு நான் இந்த பொருட்களை தான் கொடுத்தேன், ஆனால் உங்களுக்கு நான் என்னையே தருகின்றேன், உங்களுக்கு அந்த பொருட்கள் வேண்டுமா அல்லது நான் என்பது என்று கூறினார்கள். மனிதநேயத்தோடு சஹாபாக்கள் அனைவரும் அவர்கள் உதவியின் காரணமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல அப்படி கூறினார்கள். அதனால் நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம தந்துள்ளானாக. அடுத்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே அமர்ந்திருக்கும் பொழுது சஹாபாக்கள் இடத்திலே கேட்பார்கள், முஃப்லிஸ் என்றால் யார் என்று கேட்பார்கள். உடனே சஹாபாக்கள் அனைவரும், யார் ரசூலுல்லாஹ், இதை அல்லாஹ்வும் நீங்கள் தான் ரசூல் தான் அறிவாங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே முஃப்லிஸ்னா ஏழை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல எப்படி சொன்னாங்கன்னா, முஃப்லிஸ் என்றால் மறுமை நாளிலே ஒரு மனிதன் வருவான், சுமக்க முடியாத அளவிற்கு நன்மையை செய்து கொண்டு சுமந்து கொண்டு வந்து அல்லாஹ்விடத்திலே கூறுவான், யா அல்லாஹ், நான் இவ்வளோ நன்மை செய்து விட்டேன், என்னை நீ சொர்க்கத்திற்கு நுழைத்து விடியாதா அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா சரின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி ஒருத்தர் ஓடி வர, யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஓடி வந்தோடனே பார்த்தா அவரை சொல்லுவார், யா அல்லாஹ், இவர் என்னை வாழக்கூடிய நாட்கள் போல என்னை திட்டிக்கிட்டே இருந்தார், யா அல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்படியா, உன்னுடைய நன்மையிலேருந்து ஒரு பாதி நன்மையை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய நன்மையிலேருந்து பாதி நன்மையை கொடுத்துருவாங்க. இப்போ அவர்கிட்ட பாதி நன்மை தான் இருக்கும். அப்போ மறுபடியும் சொல்லுவார், யா அல்லாஹ், இப்போ நான் சொர்க்கத்துக்கு போகலாமா கேட்ட உடனே இன்னொரு நபர் வருவார், யா அல்லாஹ், இவர் நான் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்னுடைய பொருளை அபகரிச்சுக்கிட்டார் யா அல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இருக்கிற பாதி நன்மை அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. இப்போ இவர்கிட்ட நன்மையே கிடையாது. அப்போ சொல்லுவார், யா அல்லாஹ், இப்போ என்கிட்ட நன்மையும் இல்லை தீமையும் கிடையாது, இப்போ நான் சொர்க்கத்துக்கு போகலாமான்னு சொன்ன உடனே அதே மாதிரி இன்னொரு நண்பர் வருவார், வந்து அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், நான் வாழக்கூடிய காலத்தெல்லாம் இவர் என்ன அடித்தார் யா அல்லாஹ், அடித்து என்னுடைய மனசை நோவு அளவுக்கு அடித்தார் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செய்வான், அவரிடம் இருக்கக்கூடிய இவர்கிட்ட இப்போ நன்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இருக்கக்கூடிய பாவத்தை அவர்கிட்ட கொடுத்து அவரை இது நகரத்துக்குள்ளே பூட்டிடுவான். அப்போ என்ன சொல்லலாம், இவர் தான் முஃப்லீஸு. யார் மற்றவர்களுக்கு உதவி செய்திருக்க வேண்டும், மனதநேயத்தோடு இருப்பதற்கும், இன்னும் அடுத்தவர்களை திட்டியும் அடுத்தவர்கள் பொருளை அபகரிக்காமல் இருப்பதற்கும் வல்ல அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வானாக. நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா மாணவி தந்தல் புரிவான் என்று கூறியவனாக எனது உரையை நான் முடிவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.